விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வரும்பொழுது எந்த விதமான வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இப்ப விஜய்க்கு இருக்கு. தேமுதிகவை சங்கடப்பட்டமா எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது. நாங்க அரசியல் பழகியிருக்காக நான் கட்சிக்குள்ள வரல. வேற யாருக்குமே இங்க இடம் இல்லை. விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வரும்பொழுது எந்த விதமான வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இப்ப விஜய்க்கு இருக்கு. தேமுதிக கூட அந்த அளவுக்கான ஆதரவு இல்லை. நம்ம விஜய்க்கு அவங்களுடைய தாபேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு. மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது. ஒவ்வொருத்தவங்களோட வியூகம் தான் இது. நீங்க அப்படி சொல்றீங்க. எங்களுக்கு செய்தி கேப்டன் நிகர் கேப்டன் தான், தேமுதிக நிகர் தேமுதிக தான். இன்னைக்கு விஜய் அண்ணன் வர்றாருன்னா அது அவரோட பலம், அவரோட நிலைப்பாடு, அவங்க கட்சி. 20 வருஷம் முன்னாடி நீங்க பத்திரிகையில் இருக்கீங்க, நீங்க போய் உங்க பத்திரிகையில போய் பாருங்க. அன்னைக்கு என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. தேமுதிகன்றது கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல. கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள், அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்றுக் கொடுத்து தான் ஒரு கட்சியாக வந்தார். கேப்டனோட ஸ்டைல் அது வேற. இன்னைக்கு விஜய் அண்ணா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவரோட ஸ்டைலும் அது வேற. அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுதே தேமுதிக இருந்தால் ஒரு மிகப்பெரிய இடத்தையும் செல்வாக்கையும் பெற்றிருக்கோம் சொன்னாங்க. அது முடிஞ்சிருச்சு. இந்த முறை திமுகவோட சேர்வதற்கான சங்கடங்கள் என்ன சார்? இணக்கமா திமுக கூட இணக்கமா தான் தேமுதிக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல். கூட்டணியில போறதுக்கு என்ன சங்கடம் இருக்கு, என்ன தர்ம சங்கடம் இருக்கு? அதிமுக ராஜ்யசபா தரையினாங்க, அது கூட தரல. அதிமுக திமுக இன்னும் பெரிய வித்தியாசம் பார்த்துருக்கு. தேமுதிகவை சங்கடப்பட்டமா எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது. ஆனால் எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிற்கிற கட்சி தான் தேமுதிக. எங்களுக்கு திமுக போனால் சங்கடம், அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு நிற்கிறோன்னா நாங்கள் அரசியல் பழகியிருக்காக நான் கட்சிக்குள்ளே வரல. கேப்டனுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம் அரசியல் மேடையில். இன்னைக்கு கேப்டன் ஆரம்பித்த கட்சி தோக்கக்கூடாது, அவர் ஆரம்பித்த கட்சி ஜெயிக்கணும். இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நிலைப்பாடுல யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதைத்தான் நாங்கள் சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையா தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணிச்சு ஆச்சு. இந்த மாதிரி ஒன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் செய்ய முடியாது. இன்றைக்கி நாங்கள் திமுகவோட போகிறோமா இல்லை அதிமுகவோட போகிறோமா இல்லை தனித்தா இல்லை என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்கிறேன். பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி 9, 2026 உங்களுக்கு தெள்ள தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு திமுகவோட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வியூகம் அது உங்களோட, எங்க வியூகம் நாங்கள் ஜனவரி 9 நாங்கள் சொல்றோம். ஆனால் அது திராவிட சித்தாந்தங்கள கூட்டணி ஆட்சியாக தான் அது அமையணும். வேற யாருக்குமே இங்கே இடம் இல்லை. இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு. திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும். அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கு.